ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத் ட்ரிப்போட பார்ட் 3 விலாக் தான். ஆக்சுவலி இது வந்து ராமோஜி ஃபிலிம் சிட்டிக்குள்ளே தான் எடுத்தது. இந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக வந்து கார்டன் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த போன்சாய் ட்ரீஸ்லாம் நிறைய வந்து செட் பண்ணியிருந்தாங்க. நிறைய சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கே ஷூட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி இது ஃபுல்லாகவே இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கார்டன் மாதிரி இருந்துச்சு எல்லாமே. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, யூனிக்காக இருந்தது. ஆக்சுவலி நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ட்ரீஸ்லாம் எதுவுமே இல்லை. எல்லாமே ஃபாரினில் இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. மெயின்டெனன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. இந்த கார்டன் வியூ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாங்ஸ்லாம் வந்து ஷூட் பண்ணுவோம் அப்படின்ட்டுலாம் சொன்னாங்க அங்கே. நெக்ஸ்ட்டு மதியானம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2:30க்கு வந்து ஸ்டண்ட் ஷோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் நாங்கள் போயிட்டுருந்தோம். ஸோ அங்கே எடுத்த விலாக் தான் இது எல்லாமே. நானுமே வந்து ஸ்டண்ட் ஷோ வந்து பார்த்ததில்ல. ரியலாக வந்து ஃபைட் பண்ணுறாங்கல்ல, அதை வந்து பார்க்கணும், சினிமாவில் வந்து ஃபைட் பண்ணுறத பார்க்கணுன்னு ரொம்ப நாள் வந்து நினச்சிருக்கேன் சின்ன வயசுலலாம். எப்படி அவங்க ஃபைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இது வந்து ஃபுல்லாகவே அந்த ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களாம் வந்து ஃபைட் பண்ணுறது தான். ஸோ பயங்கரமாக இருந்துச்சு இந்த ஷோ. நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஒரு சில கிளிப்பிங்ஸ்லாம் நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக விலாகில் எடுக்கல. ரொம்ப நேரம் நடந்துச்சு இந்த ஷோ. அதனால் இன்ட்ரெஸ்டிங்கான கிளிப்பிங்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் பாருங்கள். Best stunt show. We ask that you keep small children with you, and for those sensitive to sound, please be advised there are loud noises, including gunshots. ஸோ இதை பார்த்துட்டு வீட்டில் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ட்ரெயின்டு ப்ரொஃபஷ்னல்ஸ். இதுக்குன்னு தனியாக ப்ராக்டிஸ் வந்து எடுத்திருப்பாங்க. இந்த ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் கன் ஷாட்லாம் இருந்துச்சு. பட் அதெல்லாம் ஆர்ட்டிஃபிஷியல் தான். பட் ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ரியலிஸ்டிக்காக இருந்தது. இப்போ மேலேருந்து கீழே விழுந்தாங்கல்ல, நீங்கள் வந்து அவங்களுக்கு அடிபட்டுறதா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இது எல்லாமே அந்த செட்டில் வந்து அந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க உள்ள. ஸோ அந்த செட்டில் வந்து மேலேருந்து குதிக்கும்போது கண்டிப்பாக அடிபடாது. அதுக்கேற்ற மாதிரி சேஃப்டி பர்பஸ்லாம் வந்து கீழே வச்சுருந்தாங்க. அதனால் இதை பார்த்துட்டு நீங்கள் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. இது எல்லாமே வந்து சினிமா செட்டு ஆக்சுவலி. ஸோ ரொம்பவே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. ஸோ அடுத்து நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாகுபலி செட்டு தான் போனோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாகுபலி செட்டு. எல்லா செட்டும் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் கடைசியாக தான் பாகுபலி செட்டு வந்திருந்தோம். ஒரு 3:30 அந்த டைமில் தான் வந்திருந்தோம். அப்போ தான் க்ரௌடு ரொம்ப இருக்காது அப்படின்னு நினச்சி வந்தோம். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தா இங்கேயும் நல்ல கூட்டம். அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க நிறைய பேர். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பாகுபலி மூவியில் பார்த்துருப்பீங்க. ஸோ தட்டினா சவுண்ட்லாம் ஆனால் வந்துச்சு. பட் எல்லாம் ஆர்ட்டிஃபிஷியல் தான். இதுதான் அந்த மகிழ்மதி என்ட்ரன்ஸு. நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும்போதே பார்த்திங்கன்னா அந்த பாகுபலியோட பிஜிஎம்லாம் போட்டிருந்தாங்க. அந்த பாகுபலி சாங்கு பிஜிஎம்லாம் ஓடிட்டே இருந்துச்சு. நல்ல வைபாக இருந்தது உள்ளே போகும்போது. நாங்களும் அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இடமா பார்த்துட்டு அப்படியே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். ஆக்சுவலி அந்த மூவியில் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருக்கும். அதெல்லாம் பின்னாடி வந்து கிராஃபிக்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது. ஓரளவுக்கு தான் செட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த இடம். இந்த பாகுபலி செட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் ஆகிடும் ஃபுல்லாக வந்து பார்க்குறதுக்கு.
இதெல்லாம் வந்து அந்த என்ட்ரன்ஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த பாகுபலி செட்டு பார்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவ நான் மூவி கொஞ்சம் லைட்டா போய் பார்த்தேன். பார்த்தபோது நெறையா புரிஞ்சுச்சு. ஃபர்ஸ்ட்டு பார்ட்டும் பார்த்திங்கன்னா இதில எடுத்திருக்காங்க. செகண்ட் பார்ட்டும் இதில எடுத்திருக்காங்க. 2மே மிக்ஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. மக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா, அங்கங்கே போஸ் குடுத்துட்டு, ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு பயங்கரமா ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப க்ரவுட் இருந்ததுனால பார்த்திங்கன்னா, ரொம்ப சவுண்டா இருந்துச்சு ஆக்சுவலி. நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா, எல்லா இடத்தையும் தட்டி தட்டி பார்த்தோம். செட்டு தானா? இல்ல உண்மையிலே ஒரிஜினலா ஏதாவது வந்து கட்டியிருக்காங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. பட் செட்டு தான். சவுண்ட் வந்துச்சு. ஆனா பார்த்தீங்கன்னா, அப்படியே ரியலா கட்டுன மாரியே இருந்துச்சு இதெல்லாம். ஒவ்வொரு இடமுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப தத்ரூபமா இருந்துச்சா, ஸோ அதனால் அப்படியே பார்த்துட்டு போயிட்டுருந்தோம். ஸோ இந்த இடம்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக பாகுபலி 2ல வரும்னு நினைக்கிறேன் இந்த இடம். பாகுபலி மூவி நீங்கள் வந்து கண்டிப்பாக பாருங்கள். இது பார்த்துட்டு கூட. ஸோ இந்த இடத்துலலாம் நாங்கள் வந்து ஏறி நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அனுஷ்கா வந்து அந்த வில்லுலாம் வந்து இது பண்ணுவாங்கள்ல, அந்த பிளேஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அங்கே போய் நின்று ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே போயிட்டு ஃபோட்டோஸ் எடுத்தோம். எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கே ஆக்சுவலாக ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா, க்யூ ஃபார்ம் பண்ணி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவ்வளோ க்ரௌட் இருக்கிறதுனால. ஸோ இந்த இடத்துலலாம் அப்படியே போஸ் கொடுத்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் மேலே ஏறி வந்ததும் இந்த மாரி இருந்துச்சு. இதெல்லாமே நம்ம அந்த மூவியில பார்த்துருப்போம் எல்லாமே. ஸோ இந்த இடமே பார்த்திங்கன்னா, நீங்க பார்த்துருப்பீங்க கண்டிப்பா. ஸோ ஒரு இடம் விடல நாங்க. எல்லாத்துலேயும் ஏறி ஏறி ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு. வீடியோஸ் அப்புறம் எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த பாகுபலி சேர் இருக்குல்ல, அந்த மகிழ்மதி சாம்ராஜ்யம். அந்த சேரில் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, பயங்கர க்ரௌடு. அதுக்கு பயங்கர க்யூ நின்றுட்டு இருந்தது. அதுவே 1 ஹவர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு இல்லாமல், வேறு வேறு என்ன ப்ளேஸ்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்கோ அங்கே போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்துட்டோம். இது உள்ளே பார்த்திங்கன்னா, ஆக்சுவலி வந்து ஒரு சைடில் வந்து கேன்டீன் இருந்துச்சு. ஆக்சுவலி இங்கே ஷூட்டிங் நடக்கும்போது அந்த இடம் வந்து ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்களாம் அங்கேயே. அது வந்து சொன்னாங்க. இந்த சிலையெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் கண்டிப்பாக மூவியில பார்த்துருப்பீங்க. ஒரு படத்தோட இன்ஃப்ளூயன்ஸு பார்த்தியா? அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த அனுஷ்கா ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஜெயிலில் வச்சுருப்பாங்கள்ல, அந்த இடம் தான். அங்கெல்லாம் வந்து ஆக்சுவலாக பயங்கர க்ரௌடாக தான் இருந்துச்சு. எல்லாருமே உள்ளே போயிட்டு உட்காந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா, ஒரு குளம், அந்த நடுவில் அந்த சிவலிங்கம்லாம் இருக்கும்ல, இதுவுமே அந்த மூவியில் நம்ம பார்த்துருப்போம். ஆக்சுவலி இதெல்லாம் செட்டு தான். பட் ஆர்டிஃபிஷியலாக எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. நானே இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் டைம் வந்து இந்த செட்டுலாம் போட்டு பார்க்குறேன். ஸோ படம் வந்து எடுக்கிறாங்கள்ல, இந்த செட்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தது, ஷூட்டிங்லாம் வந்து நிறையா பார்த்தது, இதெல்லாம் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஃபிலிம் சிட்டிலாம் வந்து விசிட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா, ஏதாவது ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ராமோஜி ஃபிலிம் சிட்டி இந்த பிளேஸ் மாதிரி வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா, சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. ஸோ ஹைதராபாத் சிட்டிக்குள்ளே எடுத்த விலாக் தான் இது. ஸோ ஈவினிங் 5:30 ஆகிடுச்சு ஆக்சுவலி நாங்கள் வெளில வர்றதுக்கே. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஹைதராபாத் ட்ரிப் விலாக் வந்து முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். See you.